இப்போ வந்து மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்ன துண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன பீசஸா தோலோட நான் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வந்து ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கீங்க. கடுகு வெடிச்சு உளுந்த பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. சில பேர் வெங்காயம் சேர்க்கணும்னு செய்வாங்க, உங்களோட இஷ்டங்க. அது வெங்காயம் சேர்த்து செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் இதுல சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சமா வெந்திருக்குங்க. இன்னும் நமக்கு வந்து நல்லா வெந்து வரணுங்க. இப்போ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்க நார்மல் மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாமே மாங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுல வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறனால நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணுங்க. திருப்பி நம்ம மூடி போடுவோம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாங்க. இது ஒரு ஜெல்லி டைப் வருங்க. அந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாங்க. இப்ப நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த மாதிரி இருக்குங்க. இப்ப வந்து நம்ம இதுல வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துறேங்க. 2 ஸ்பூன் நாட்டு சக்கரைங்க. நீங்க வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது கலர் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க் கலருக்கு கொடுக்குங்க. இப்ப நீங்க உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்ப ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க.
பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்க, மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.